கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். வெளிப்பாடு கிருபையால் கொடுக்கப்பட்டது என்ற தலைப்பில் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பேசுகிறேன். இங்கே வெளிப்பாடு கிருபையால் யாருக்கு கிடைத்தது என்று பார்த்தால், கிருபையினால் வெளிப்பாடு யாருக்கு கிடைத்தது என்றும் பார்த்தோம் என்று சொன்னால், வேதத்தில் மரியாள் சகோதரிக்கு மட்டும்தான். மரியாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய உதரத்தில் அவர்கள் தாங்கி அவர்கள் பிரசவித்து பரிசுத்தமான அந்த பிள்ளை, அதாவது லூக்கா 1 அதிகாரம் 26 28, 38 மற்றும் மத்தேயு 1:18 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், கிருபையினால் மட்டும்தான் மரியாளுக்கு அந்த வெளிப்பாடு கிடைத்தது. இந்த தேவனுடைய வெளிப்பாடு நற்குணங்களின் அடிப்படையில் இல்லாமல் கிருபையின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. கிருபை என்பது மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தேவனுடைய பெரிய ஒரு ஐஸ்வர்யங்க. ஏனென்றால் கிறிஸ்து அவர்களுக்காக விலை கொடுத்திருக்கிறாரு. கிருபை என்பது கிறிஸ்துவின் கிரைத்தினால் உண்டான தேவனின் ஐஸ்வர்யம். இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இங்கே இயேசு கிறிஸ்து மரியாளின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆகும் பொழுது தூதன் வந்து சொன்ன உடனே பாருங்கள், தூதன் எப்படி சொல்றார்? தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன் எனப்படும். அங்கே அவங்க கேட்கிறாங்க, இது எப்படி ஆகும்? நான் இதுக்கு எதுவுமே பண்ணல என்று சொல்லி. பாருங்களேன், தேவனுடைய கிருபை மட்டும் தாங்க வெளிப்பாடை கொண்டு வருது. இவங்க கிருபை பெற்ற ஒரு தாய். இந்த இடத்துல தேவனுடைய கிருபை பெறுவதற்கு மரியாள் ஒன்றுமே செய்யலைங்க. அவ இயேசு கிறிஸ்துவை கற்ப தரிப்பதற்கு தனிப்பட்ட விதத்தில் போய் எப்பாவது ஜெபித்திருக்காங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்ல, எதுவுமே எந்த செய்யல. அவள் ஒரு சாதாரண பெண்ணாதான் இருந்தாங்க. சாதாரண மாணவிகள் தான் செய்து வந்து கொண்டிருந்தான். அவளுக்கு தன்னுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தி அவரை நம்புவதற்கான விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவராக இயேசுவின் ஆசீர்வதிக்கப்பட்ட தாயாக கர்த்தரே செய்தார். இதுக்கு தாங்க கிருபை வேணும். கிருபை உள்ளவங்களுக்கு தான் அந்த வெளிப்பாடுகள் வரும். இன்றைக்கு பாருங்களேன், வெளிப்பாடு நற்குணங்களால் இல்லாமல் கிருபையினால் மட்டுமே கொடுக்கப்படுகிறது என்று சொல்லி தேவனின் வெளிப்பாடு பெற தகுதி ஆவதற்கு நாம் செய்யக்கூடிய ஒன்றுமே இல்லை. நீங்க செய்ய வேண்டியது ஒன்றுதான். அவரை விசுவாசிங்க, பிதாவாய் தேவனை விசுவாசிங்க, இயேசு கிறிஸ்து விசுவாசிங்க, பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிங்க. நிச்சயமா இந்த மரியாளை போல நீங்களும் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கையில என்னென்ன காரியத்திற்கு வெளிப்பாடுகள் தரிசனம் கிடைக்கலையோ நீங்க விசுவாசித்து கர்த்தருடைய சமூகத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து நீங்க அவரை துதித்து ஆராதித்து வேதத்தை வாசித்து நன்றி சொல்லுங்க. இப்படிப்பட்ட கிறிஸ்துவின் ஐஸ்வர்யத்தை நமக்கு கொடுத்துற அந்த கிருபைங்கிறது ஒரு ஐஸ்வர்யம். இதை நமக்கு கொடுத்திருக்கிறாரே, இதை நான் இழந்து விடக்கூடாது. அவருடைய கிருபையில எனக்கு ஒண்ணுமே இல்லை, காலிதனுடைய கிருபைகள் புரிந்தாது. எனக்கு அருமையான தேவஜனமே, மரியாளை போல வெளிப்பாடு பெற்றுக் கொள்ளுகிற சகோதரியாக கர்த்தருடைய பாதத்தில் காத்திருந்தீர்கள் சொன்னால் நிச்சயமாக அசாத்தியமான காரியங்களை உங்களை கண்டும் தேவனாய் கர்த்தர் செய்வாராக. God bless you all. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா. ஆமென், ஆமென், ஆமென்.